அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் எப்படிப்பட்ட ஆள்? ஆடல் வல்லானை தவிர ஆரையும் பாடவே மாட்டார். அப்பரும் சரி, சம்பந்தரும் சரி. தெய்வங்களை தவிர மனிதர்களை பாடவே மாட்டார்கள். அரசர்களையும் துதிக்க மாட்டார்கள். இங்கே இந்த தலத்தில் இலந்தை மரத்தடியில் மரணமிலா வாழ்வு பெற்று நிலைத்திருக்கும் மாணிக்க வாசகர் இந்த தலத்திலே அருளிய பாடல்கள் 2. ஒன்று நீச்சல் விண்ணப்பம், இன்னொன்று திருப்பொன் ஊசல். நீங்கள் கூட உங்கள் வீட்டு குழந்தைகளை தாளாட்ட பொன்னூசல் பாடல் படிக்கலாம். எதற்கு இதெல்லாம்? தாளாட்டு பாடலா? அதற்குத்தான் தொலைக்காட்சி குத்தாட்ட பாடலும் நாக்குமுக்கு பாடலும் இருக்கிறதே என்றால் அட போங்கள். உங்கள் குழந்தை வேண்டுமானால் இன்ஜினியர் ஆகலாம், அதிகாரியாகலாம், விஞ்ஞானியாகலாம், கண்டிப்பாக மனிதனாக முடியாது. திருவாசக பாடல் பெற்ற தலம் திருஉத்திரகோசமங்கை என்றால் இதுபோல் தேவார பாடல்கள் இங்கே இல்லையா? ராமேஸ்வரம் வந்து ராமர் செய்த கோவில் பாடிய அப்பர், அதே போல ராமேஸ்வரத்தில் பிடியதன் உருவுமை கொள்ளமிகு கரியது என பாடிய சம்பந்தர் இங்கே வரவில்லையா? ஏன் தேவார பாடல்கள் இல்லாது போயின? அவர்கள் இருவரும் இங்கே வந்து வணங்கி சென்றது உண்மை. பாடல்கள் மட்டும் பாடப்படவில்லை. 2 பேருமே மாணிக்க வாசகர் போல மரணமிலா பெருவாழ்வில் நிற்பவர்கள். சாவா நிலை கலைநெறியாளர்கள். சாவாக்களை கற்றுத்தரும் பல்கலைக்கழகங்கள் உலகிலேயே 2. ஒன்று உத்திரகோசமங்கை, இன்னொன்று தில்லை. 2 பேரும் இங்கு வராமல் எப்படி போக இயலும்? இருவருமே ஐந்தொழில் புரியும் முழு முதல் தெய்வ நிலையை அடைந்தவர்கள். தெய்வத்தை மட்டுமே பாடுவேன் என உறுதியில் நின்றவர்கள். தப்பி தவறி மனிதனை பாடிவிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் வாக்கு பொய்க்க கூடாது அல்லவா? அவர்கள் பாடலிலே உள்ள சத்தியம் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா? அதற்காக இறைவன் என்ன செய்கிறான்? அப்படி பாடப்பட்ட மனிதனை தெய்வமாகவே மாற்றி ஏற்றி உயர்நிலையில் வைத்து அருள் புரிய வைக்கிறான். புரியவில்லையா? சம்பந்தர் காலத்திலே மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி மதுரைக்கு சம்பந்தர் வருகிறார் என செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே மங்கையர்க்கரசிக்கு நகில்கள் கனத்து பால் சுரக்கிறதா. அவ்வளவு தாய் அன்பு பாலகன் சம்பந்த பெருமான் மேலே. மனிதர்களையே பாடாத சம்பந்தர் இங்கே 2 மனிதர்களை பாடுகிறார். ஒன்று மங்கையர்க்கரசி, இன்னொன்று அமைச்சர் குலச்சிறை. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிதட கைமட மாணி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருந்தி அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. அதெல்லாம் சரி, மதுரை செல்வி மங்கையர்க்கரசிக்கும் உத்தரகோசமங்கைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தரே பாடிவிட்ட போது சம்பந்தம் இல்லாதா போகும்? மங்கையர்க்கரசிக்கு ஆடல் வல்லான் பிறவா யாக்கை பெருநிலை அருளி இங்கே இந்த உத்திரகோசமங்கையில் அம்மை மங்களேசுவரிக்கு தோழியாக நியமித்து, இந்த உத்திரகோசமங்கையில் மங்களேசுவரிக்கு தோழியாக நியமித்து மக்களுக்கும் அருள் செய்ய பணித்துள்ளார். அதுதான் தேவார பாடலின் மகத்துவம். அடுத்து உத்திரகோசமங்கை ஆடல் வல்லானுக்கும் இஸ்லாம் மார்க்கத்திற்கும் உள்ள சில ஒற்றுமைகள். இங்கே இந்த கோவிலில் நாமே வியந்து மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு அவ்வளவு ஒற்றுமைகள். இஸ்லாமும் சரி, இந்து சமயமும் சரி, இறைவனை மேற்கு திசை நோக்கி வணங்கவே பணிக்கின்ற. நாம் மேற்கு திசை நோக்கி வணங்க வேணும் என்பதற்காகத்தான் இறைவன் சன்னதிகள் கிழக்கே பார்த்து இருக்கின்றன.
ஏன் மேற்கு பார்த்து நாம் வணங்க வேண்டும்? பெரிய அறிவியல் விளக்கமே இருக்கிறது. இதில் பின்னால் பேச்சு வரும்போது சொல்லுகிறேன். அதெல்லாம் இப்போது இங்கே வேண்டாம். இஸ்லாம் சைவம் இரண்டிலுமே மூன்றாம் பிறை சந்திரன் முக்கியம் வகிக்கிறது. முகவை மாவட்டத்து முஸ்லிம் சகோதரர்கள் தந்தையை அத்தா என்று கூப்பிடுகிறார்கள். நடராச பெருமானை மாணிக்க வாசகரும் சரி, மூவர் முதலிகளும் சரி அப்படித்தானே அழைக்கிறார்கள். ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற திருவாசகம். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று ஊறி தித்திக்க பேசுவாய், வந்துன் கடைதிரவாய். திருவாசகத்தின் நடுவிலே வரும் பாடல். அத்தன் எனக்கு அருளியவாறு யார் தருவார் அச்சோவே, கடைசி பாடல். இரண்டு சமயங்களிலுமே பச்சை நிறம் பிரதானமாக இருக்கிறது. மரகத நடராஜரின் திருமேனி வண்ணமே பச்சை தானே. பாசம் என்ன வண்ணம்? பச்சை வண்ணம். நம் நெஞ்ச கல்லிலே அது அப்பிக்கொண்டு இருக்கிறது. அந்த பச்சை பாசத்தை துலக்கி தான் எடுத்துக் கொண்டதாலோ என்னவோ அவன் மரகத பச்சை வண்ணனாக காட்சி அளிக்கிறான். பாசமாம் பற்று அறுத்து பாலிக்கும் மாரியனே என்றால் வேறு என்ன அர்த்தம்? இங்கே கதைகள் ஆயிரம் கேட்கலாம். புனை சுருட்டை ஊத ஊத பொய்யே புகைந்து கொண்டிருக்கிறது. அருள் விஷயமாக அறிந்தவற்றை சொல்லலாம் என்றால் யோசனையாக இருக்கிறது. இரண்டு பேருக்குமே விரோதி ஆகிவிடுவேனோ என்று. உண்மை என தெரிந்தவற்றை உரைக்க அஞ்சுவதும் இல்லை, இனி அஞ்ச வருவதும் இல்லை. இங்கே உத்திரகோசமங்கை நடராயரிடம் இருந்து ஒரு உயிரோட்டம் ஓடுகிறது, ஒரு ஜீவ ஓட்டம். அது முடிகிற இடம் காதோடு சொல்லவா? நீங்கள் அதிராமல் இருந்தால் அது மெக்கா. அங்கே ஒரு நொண்டி பக்கிரியின் உரு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது கால் தூக்கி ஆடும் நடராயரோ? காபாக்கள் நடுவே லிங்கம் இருப்பது உண்மை என நான் சொல்லி எந்த குழப்பத்தையும் இரு சமயங்களுக்கும் இடையே ஏற்படுத்த விரும்பவில்லை என்ற போதும் அங்கே சிவன் சக்தி அருள் வல்லபம் ஊடாடுவது மட்டும் நிஜம். நிஜம். மைக்கை தள்ளி பிடித்து காதோடு ஓத வேண்டிய இன்னொரு செய்தி. அப்பர் பெருமான் தன் தனிப்பாடல் ஒன்றில் ஈசுவரங்களை, அதாவது கையிலைக்கு மேற்கே உள்ள சிவன் கோயில் தலங்களை பட்டியலிடும் போது இரண்டு இடங்களை குறிப்பிடுகிறார். அவை மகேஸ்வரம், மதீஸ்வரம். இரண்டு வார்த்தைகளிலும் உள்ள ஈசுவரத்தை உதித்து பாருங்கள். மகேஸ்வரம் ஈசுவரத்தை இழந்தவுடன் அது மெக்கா. மதீஸ்வரம் மதீனா. இன்னொன்று திரும்பவும் கீர்த்தி திரு அகவல். மாணிக்க வாசகர் சிவபெருமான் உயிரோட்டமாக நிலை பெற்றுள்ள தலங்களை எல்லாம் வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஒரு பாலை நிலம், அதன் உச்சியில் இருந்து வானிலே இருந்து ஒரு அழகிய ஜோதி இறங்கி அருள்கிறது. அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்து அருளி என்கிற கீர்த்தி திரு அகவலில் என்னும் கீர்த்தி திரு அகவலில் சொல்லப்படுகிற இடம் மெக்காவாக இருக்கலாம் அல்லவா? வானிலே இருந்து அங்கே சோதி இறங்கிய விஷயம், சோதி ஒளி இறங்கிய விஷயம் திருக்குரானிலே வருகிறதாய் என் இஸ்லாம் அன்பர் ஆமோதிக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நடராச பெருமானுக்கு என இருக்கும் 1008 திருநாமங்களில் 1009 ஆக ஒரு திருநாமத்தை சேர்க்கலாம் போல் தோன்றுகிறது. அந்த திருப்பெயர்தான் MNK காதர். MNK காதர். நான் சொன்னவுடன் நண்பர் சிரித்தார். என்ன ஜோக்கா? ஜோக் என்னையா ஜோக்? MNK காதர் என்றால் மகர நெடும் குழை காதர். மகர நெடும் குழை காதர். சரிதானே நான் சொல்லுவது?